அவசர கதியில ஒரு அரசியல் ஒரு லோக்கல் இருக்கிற மாவட்ட பிரதிநிதி கொடுத்த ஒரு அவசர பொய் வழக்குல உள்நோக்கல் கொடுத்த பொய் வழக்குல தொடர்ந்து 9 மாசம் தொடர்ந்து பிரசவ கொடுத்த பொய் வழக்குல ஒரு அதிகாரி இப்ப ரீசெண்டா என் கம்பெனி மேல ஒரு பொய் வழக்கு எந்த முகாந்திரம் இல்லாம அந்த சரத்துக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்ல, அந்த செக்ஷனுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க. 7 மணிக்கு யூடியூப்ல பார்த்து 8 மணிக்கு போட சொல்லியிருக்காங்க. ஆனா அதே அதிகாரியை 3 மாசத்துக்கு முன்னாலேயே நான் பார்த்து என் கம்பெனி சார்ந்த எல்லா விளக்கத்தை கொடுத்து எல்லா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த அதிகாரி திடீர்னு இன்னைக்கு பார்த்தேன் அடுத்து ஒரு மாதம் கேஸ் போடணும்னு சொல்றத எந்த விதத்திலும் ஏத்துக்க முடியாது. இதை பார்த்த மக்கள், இதை கேட்ட மக்கள் கொந்தளிச்சு வந்திருக்காங்க. 9 மாசமா வந்து அத்தனை விசாரணைக்கும் நான் தனியா தான் போனேன். அனைத்து டாக்குமெண்ட் கொடுத்து வந்திருக்கேன். ஏன்னா எங்களுக்கு மடியில கரம் இல்ல, வழியில பயம் இல்ல, அதான் தைரியமா போனேன். எல்லா விளக்கம் கொடுத்தேன். அன்னைக்கு எந்த மக்களுக்கும் சொல்லவும் இல்ல, யாரையும் கூப்பிடவும் இல்ல. இன்னைக்கு எங்க கம்பெனில 50 லட்சத்துக்கு மேல மக்கள் இருக்கிறாங்க. அன்னைக்கு நான் ஒரு ஆள் கிடையாது, 30 லட்சம் பேர் இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு யாருமே நான் கூப்பிடல, இப்போ நான் யாரையுமே கூப்பிடல. தன்னெழுச்ச மக்கள் கிளம்பி வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே நீ கலெக்டர் ஆஃபீஸ் போறதா திட்டமிட்டாங்க. அங்க கலெக்டர் ஆஃபீஸ் போயிருந்தா இந்த படை போயிருந்தா கலெக்டர் ஆஃபீஸ் என்ன ஆயிருக்கும் அதை யோசிச்சுதான் அங்க போகாதீங்க வேற சொல்லி போட்டு நான் கலெக்டர் ஆபீஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கமிஷன் ஆபீஸுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி கூட்டம் வருது எங்க போய் அவங்க கேட்டேன். ஆஃப் டே வெயிட் பண்ணேன், எந்த பதிலும் அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா நான் போலீஸ் சொல்லி போட்டுதான் இன்னைக்கு மக்களுக்கு கூடியிருக்காங்க. அதுவும் பொதுமக்கள் இடைஞ்சல் இல்லாம ஓரமா கூடியிருக்காங்க. இங்க வந்தவங்க இது உள்ளூர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆந்திரால இருந்து, தெலுங்கானால இருந்து, இன்னைக்கு வந்து கர்நாடகால இருந்து, கேரளால இருந்து, இன்னும் பல இடங்களுக்கு வந்திருக்காங்க. அவ்வளவு தூரம் மக்கள் நிறுவனமா, மக்கள் நம்பிக்கைப்பட்ட நிறுவனமா நம்ம செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு தமிழ் ஆரம்பிச்ச ஒரு தமிழ் நிறுவனத்துக்கு தெலுங்கானால இருந்து தெலுங்கு மக்கள் வந்திருக்காங்கன்னா நம்ம எவ்வளவு உண்மையா இருந்தா மக்கள் வந்திருப்பாங்க. சோ அவ்வளவு நட்பதி போட மக்களுக்கு சாதனை நடந்துட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து நடப்போம். இன்னைக்கு கம்பெனியில 26 ஸ்கொயர் ஃபீட்ல கோயம்புத்தூர்ல மட்டும் பெரிய ஹப் இருக்கு. 85 ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். 700 ஸ்டோருக்கு மேல இருக்கு. இது இல்லாம வருகின்ற 5ஆம் தேதிக்குள்ள இன்னும் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இன்னும் 8 இடங்கள்ல ஹப் வருது. இன்னும் எங்களுக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட 5 ஆபீஸ் இருக்கு. அது இல்லாம இன்னும் 20 ஆபீஸ் வரப்போகுது. இப்படி பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கும் போது எங்களோட வளர்ச்சி பொறுக்காம காழ்ப்புணர்ச்சியில கொடுத்த வழக்கு எதிராக சில மக்கள் திரண்டுக்கிறாங்க. அவங்களுக்கு நானும் வந்திருக்கேன் நியாயம் கேட்கறதுக்காக. இந்த எங்களோட வழக்கு சம்பந்தமான அந்த பொய் வழக்கு சம்பந்தமான புகாரை அதிகாரிகள் வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கு என்னவோ பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையில கலைஞ்சு சொல்றோம். நன்றி, வணக்கம். சார், எங்க கம்பெனி வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீ என்ட்ரி தான் கொடுக்குது. இன்னைக்கு மக்கள் தேவையான பொருட்கள் நாங்க கொடுத்து வாங்குற அவங்களுக்கே பெனிஃபிட் தரது திட்டத்தின் நோக்கம். அப்படி இருக்கும்போது நாங்க டெபாசிட் வாங்குறதாவும் ஏதோ வந்து தேவையில்ல சீட் நிறுத்ததாகவும் வழக்கு போட்டிருக்காங்க. இது 2 செக்ஷன் சம்பந்தமே இல்ல, அது தேவையில்ல பொய் வழக்கு அவ்வளவுதான். இங்க வந்து எங்கிட்ட வந்து ஒரு போறாங்க கம்பெனி. சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க வந்து சொல்றது கேட்டுதான் உங்க வழக்குல வந்து எந்த விதமான பாதிப்பட்டவங்க யாரும் எங்களுக்கு வந்து புகார் கொடுக்கல, அதுக்கான எந்த முகாந்திரம் இல்ல. சோ அந்த எஃப்ஐஆர் எந்த விதத்தையும் பெருசா பாதிக்கப்படாது. நாங்க என்னன்னு கேட்டு கலெக்டர் போலீஸ் முறையிட்டு சரி சொல்லியிருக்காங்க. அந்த வாக்குறுதி நம்பி நாங்க கலையிறோம்.